விஜய் கட்சி ஆரம்பித்த நேரத்திலிருந்து திமுக கட்சியினர் அவர்களது கட்சியை ஒரு நாளும் டிவிகே கட்சி என்று சொன்னதே இல்லை. தற்குறிகள் என்றும் நடிகர் கட்சி என்றும் புதுசா வந்த கட்சி என்றும் தான் வர்ணித்துக் கொண்டிருந்தார்கள். கடந்த சட்டசபை தொடரில் முதல்வர் அவர்கள் பேசவில்லை என்று எதிர்கட்சியினர் குரல் கொடுத்தார்கள். போது முதல்வர் எழுந்து பேச ஆரம்பித்து ஒரு சில நிமிடத்தில் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ளால திமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் சட்டசபை விட்டு போயிட்டாங்க. நாங்கள் தான் அடுத்து ஆட்சி வருவோம், அந்த ஆட்சி வந்தா அது உங்களுடைய ஆட்சி தான், நீங்க லாட்டரி சேல்ஸ் பண்றதற்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கிறோம் என்று சொல்லித்தான் அன்றைக்கு லாட்டரி மார்ட்டின் அவர்களிடம் பணம் வாங்கினார்கள் என்று அவர் ஏற்கனவே பேட்டி கொடுத்திருக்காரு. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு ஃபண்டு வாங்கும் போது இப்படி சொன்னீங்களே, இப்ப நான் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்ன உடனே அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் இல்லீகலா லாட்டரி சேல்ஸ் பண்ணுங்க, நாங்க தானே ஆட்சியில இருக்கிறோம், ஆனா லீகலா உங்களுக்கு அலோவ் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அமைச்சர் ஆதவ அர்ஜுனா எழும்பி உடனே ஒரு பஞ்ச் ரிப்ளை கொடுத்தாரு. ஆமா உங்க ஆட்சி காலத்துல போராட்டம் எதுவும் நடக்கல, ஆனா இந்தியாவிலேயே விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டது உங்க ஆட்சியில தான். ஜூடியோ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆல்ஃபிரட் வில்சன். நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா, சட்டசபையை கலக்கும் டிவிக்கு அமைச்சர்கள் பற்றி தான் பேச போகிறேன். அதாவது 3 ஆண்டுகளுக்கு முன்பு விஜய் கட்சி ஆரம்பித்த நேரத்திலிருந்து திமுக கட்சியினர் அவர்களது கட்சியை ஒரு நாளும் டிவிகே கட்சி என்று கட்சியின் பெயரை சொல்லி சொன்னதே இல்லை. ஏன்னா அவங்க ஆட்சியில் இருந்த அதிகார திமிர்னால அவர்கள் தற்குறிகள் என்றும் நடிகர் கட்சி என்றும் புதுசா வந்த கட்சி என்றும் தான் வர்ணித்துக் கொண்டிருந்தார்கள். ஆட்சியில் என்று விஜய் அமர்ந்தாரோ அன்றிலிருந்து தூக்கம் இல்லாமல் டிவிகே கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஊடகங்கள் எல்லாமே என்ன சொல்லிடுச்சு, இவங்க வெற்றி பெற்றாலும் திமுக எம்எல்ஏக்களை எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா இவங்களுக்கு அரசியல் தெரியாது அப்படின்ட்டு, சட்டசபையில் எப்படி பதில் சொல்லணும்னு தெரியாது அப்படியெல்லாம் ஊடகங்கள்ல எல்லாம் டிபேட்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஊடகங்கள் எல்லாம் டிஎம்கேக்கு சாதகமாக தான் ஆட்சி டிவிக்கு பிடித்த பின்பும் பேசி கொண்டிருந்தார்கள். அதன் பின்பு கடந்த சட்டசபை தொடரில் முதல்வர் அவர்கள் பேசவில்லை என்று எதிர்கட்சியினர் குரல் கொடுத்தார்கள். அப்போது முதல்வர் எழுந்து பேச ஆரம்பித்து ஒரு சில நிமிடத்தில் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ளால திமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் சட்டசபை விட்டு வெளிநடப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த கூட்டத்தொடரில் எதிர்கட்சி தலைவர் அதே மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட பயப்படுகிறீர்கள், ஏன் இன்னும் குறுவை சாகுபடி செய்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னும் ஏன் கொடுக்கவில்லை அப்படி என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு முதல்வர் என்ன பதில் சொல்கிறார் என்று கேட்டார். அப்போது முதல்வர் எழுந்து குறுவை சாகுபடிக்கு கொடுக்க வேண்டிய பணம் 103 கோடி ரூபாய் ஏற்கனவே கொடுத்தாயிற்று. அரசியலில் நாங்கள் தான் எல்லாம் என்று சொல்லுகிறவர்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியவில்லையா? முன்பின் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்தால் தானே இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு நோஸ் கட் பண்ணுற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. உடனே அதை சமாளிப்பதற்காக உதயநிதி எழும்பி நான் வறட்சி நிவாரணம் தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னார். அதாவது உடனே கேஎஸ் எழும்பி வறட்சி நிவாரணத்துக்கு நாங்கள் கணக்கெடுப்பதே செப்டம்பர் மாதத்துலேருந்து தான், இது எல்லா அரசிலும் செய்யக்கூடியது தானே
அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அதற்கான தொகையை அனௌன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் சொன்னார். உடனே அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. இதற்கிடையில் சட்டத்துறை அமைச்சர் எழும்பி, கடந்த 3 ஆண்டு கால உங்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாத எங்கள் முதல்வரா உங்களுக்காக பயப்பட போறாரு அப்படின்னு கேட்டார். உடனே நேரு என்ன சொன்னாரு, நீங்க உங்க முதல்வரை புகழுங்க, ஆனா நாங்க மிரட்டணும்னு மட்டும் சொல்லாதுங்க அப்படின்ட்டு. இதுல எங்க புகழ்ச்சி இருக்கு? கடந்த ஆட்சி காலத்துல இவர்கள் எவ்வளவு மிரட்டல்கள், எவ்வளவு நெருக்கடிகள், ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவரை அனுமதிச்சாங்களா? இவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்து விட்டு நாங்கள் எங்கே மிரட்டணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அத்தோடு புகழ்கிறார்கள் என்று சொன்னதற்காக நான் என்ன சொல்கிறேன் என்றால், புகழ்ச்சியை பற்றி திமுகவினர் பேசக்கூடாது. சட்டசபையில் கடந்த ஆட்சி காலத்தில் உதயநிதி ஸ்டாலினை எந்த அளவுக்கு எம்எல்ஏக்கள் புகழ்ந்தார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அது மட்டுமா, இந்த வார்த்தையை சொன்ன நேரு அவர்கள் சேலத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில், நாங்கள் பெரியார் அண்ணா காலத்திலிருந்தே கட்சியில் இருக்கிறோம், நாங்கள் கலைஞரை வாழ்க என்று கோஷம் போட்டு வாழ்த்தினோம், ஸ்டாலினை வாழ்க என்று வாழ்த்தினோம், உதயநிதி ஸ்டாலினை இப்போது வாழ்த்துகிறோம், மீண்டும் நாங்கள் இன்பநிதி ஸ்டாலினையும் வாழ்த்துவோம் என்று பெருமையாக கூறியவர் தான் இந்த நேரு அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று சொல்றாங்க. அந்த ஃபண்டு விஷயமா பேச்சு வந்த உடனே ஆதவ அர்ஜுனா எழும்பி, நீங்க பார்ட்டி ஃபண்டு வாங்கலன்னு சொல்றீங்கல்ல, மார்டின் அவர்களிடமிருந்து, அதாவது லாட்ரி மார்டின் அவர்களிடமிருந்து 900 கோடி ரூபாய் பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்கீங்களே, அது எதற்காக வாங்கினீர்கள் என்று கேட்டார். அதை வேண்டுமென்றால் உங்களுக்கு தெரியாவிட்டால் உங்களுடைய தந்தையாரிடம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். உதயநிதி ஸ்டாலின் உடனே எழும்பி, இல்லை அது உங்க மாமனார் தானே, அவர்கிட்ட நீங்களே கேட்டுக்கிடுங்க அப்படின்னாரு. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இது ஏற்கனவே மார்டின் அவர்களுடைய மகன் சார்லஸ் மார்டின் இந்த கடந்த திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே 2021 நாங்கள் தான் அடுத்த ஆட்சிக்கு வருவோம், அந்த ஆட்சி வந்தா அது உங்களுடைய ஆட்சி தான், நீங்கள் லாட்ரி சேல்ஸ் பண்றதற்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கிறோம் என்று சொல்லித்தான் அன்றைக்கு லாட்ரி மார்டின் அவர்களிடம் பணம் வாங்கினார்கள் என்று அவர் ஏற்கனவே பேட்டி கொடுத்திருக்காரு. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய லாட்ரி மார்டினுடைய மகன் இவர்களை, அதாவது உதயநிதி ஸ்டாலினையும் சந்தித்து, நீங்க ஃபண்டு வாங்கும்போது இப்படி சொன்னீங்களே, இப்போ நான் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்ன உடனே அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் இல்லீகலா லாட்ரி சேல்ஸ் பண்ணுங்க, நாங்கள் தானே ஆட்சியில் இருக்கிறோம், ஆனால் லீகலா உங்களுக்கு அலோவ் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பார்ட்டி ஃபண்டு பற்றி சொல்லும்போது ஓபிஎஸ் அவர்கள் எழும்பி, அது தொழிலதிபர்கள் எல்லாம் இன்கம் டேக்ஸில் அக்கௌண்ட்டில் கணக்கு காட்டி தான் இந்த பணம் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னார். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு 900 கோடி ரூபாய் ஒரு பார்ட்டிக்கு ஒருத்தர் கொடுக்குறாருன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுப்பாரா? நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து அந்த 900 கோடி ரூபாய் வாங்கினீங்கன்றதான் எனக்கு கேள்வி. அதற்கு நீங்கள் சரியான பதில்கள் சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படின்ட்டு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆட்சி காலத்தில் விவசாயிகள் போராட்டம் பண்ணலைன்னு சொன்னார். உடனே அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எழும்பி, இதில் என்ன விசேஷம்னா, அந்த துறை அமைச்சரையே ரிப்ளை சொல்ல விட மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்டால் டிவிக்கு அமைச்சர்கள் 3 பேர் 4 பேர் எழும்பி இவர்களுக்கு ரிப்ளை சொல்கிறார்கள்.
அதே மாதிரி தான் இவர் வந்து ரமேஷ் எழும்பிட்டு ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் 309 கோடி ரூபாயில் அந்த நெல் கிடங்கு கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அதை செய்தீங்களா அப்படின்னு கேட்டார். அதோடு விடாமல் உங்கள் காலத்தில் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய முதல்வர் கரும்பு தோப்புக்குள்ளால காங்கிரீட் ரோடு போட்டு போய் பார்த்த விஷயத்தை சொல்லி ஒரு விவசாயி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார், கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் ரோடு போய் பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதோடு அவர் விடலை, இன்னும் ஒரு கதையை சொன்னார். உங்கள்கிட்ட நாங்கள் ஏதாவது சொன்னோன்னா நீங்கள் வந்து சர்க்கரையை வந்து எறும்பு தின்னுடுச்சு, கோணியை வந்து கரையான் அரிச்சிருச்சுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு பஞ்சு டயலாக் ஒன்று சொன்னார். அது அவங்களுக்கு டிஎம்கேக்காரங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவங்க அதுக்கு எந்த ரிப்ளையும் சொல்லலை. ஏன்னா திமுக ஆட்சி காலத்தில் கலைஞர் அவர்கள் சொன்ன சர்க்கரை குடோனை வந்து எப்படி காலி பண்ணி போச்சு அப்படின்றதுக்கு கொடுத்த விளக்கம். சீனியை வந்து எறும்பு திணிச்சு, அந்த கோணியெல்லாம் வந்து கரையான் அடிச்சிருச்சுங்க. ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க எந்த பதிலுமே சொல்லலை. திமுகவில் அவங்க எல்லாம் இதையெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதோடு இல்லாமல் இவர் சொன்னார், எங்கள் காலத்தில் விவசாயிகள் போராட்டமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா எழும்பி உடனே ஒரு பஞ்ச் ரிப்ளை கொடுத்தாரு. ஆமாம், உங்கள் ஆட்சி காலத்தில் போராட்டம் எதுவும் நடக்கலை, ஆனால் இந்தியாவிலேயே விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டது உங்கள் ஆட்சியில் தான். அப்போ போராட்டம் பண்ணாமல் சும்மாவே போட்டிங்களா அப்படின்ட்டு கேட்டார். இதற்கு எந்த விதமான ரிப்ளையும் அவர்களால் சொல்ல முடியவில்லை. அதே மாதிரி அமைச்சர் விக்னேஷ் வந்து பேசும்போது, நீங்கள் மதுபான கொள்முதல் செய்த இடத்துல நிறைய ஊழல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு சொன்னார். உடனே ஏவா வேலு அவர்கள் என்ன சொன்னார்னா, அமைச்சர் அந்த இளம் வயது அமைச்சர் நல்லா ரிப்ளை சொல்கிறாரு, ஆனால் இடையில முடிக்கும்போது ஊழல்ன்ற ஒரு வார்த்தையை போட்டு ஆதாரம் இல்லாமல் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். 2-3 அமைச்சர்கள் எழும்பிட்டாங்க. அதில் ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னாருன்னா, அதுக்கு என்ன ஆதாரம் வேணும், ஏற்கனவே அமலாக்கத்துறை ரைடு பண்ணி பெரிய ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு சொன்னார். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, திமுக காரர்களால் டிவிக்கு கட்சியினரை தற்கூரிகள் என்றும், ஒன்றும் தெரியாதவர்கள் என்றும், அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் என்றும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி திமுக எம்எல்ஏ ரகுபதி அவர்கள், உங்கள் ஆட்சியிலே இப்போ வந்து பில்லுக்காக போனால் 3% கமிஷன் கேட்குறாங்க அப்படின்ட்டு ஒரு குறை சொன்னார். உடனே புஷி ஆனந்த் அவர்கள் எழும்பி, எந்த துறையில் இது உங்களுடைய பழக்க தோஷத்தினால பேசுகிறீர்கள் என்று நினைக்கிறேன், உங்கள் காலத்தில் நடந்ததை நீங்கள் சொல்லுகிறீர்கள், எங்கள் காலத்தில் இப்போது நடக்கிறதாக இருந்தால் ஆதாரத்தை கொடுங்கள் என்று கேட்டார். ஆதாரமா என்று கேட்டுட்டு அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை ரகுபதி அவர்கள். உடனே சபாநாயகர் அவர்களும் ஆதாரம் இல்லாமல் நீங்கள் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. அதே போன்று எங்கள் ஆட்சியில் நாங்கள் சிப்காட் எல்லாம் ஆரம்பித்து நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்திய இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள் எழும்பி ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னாங்க. ஒரே ஒரு சிப்காட்டில் ரோடு இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, தண்ணி இல்லை, 3 கம்பெனிகள் தான் அங்கே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நீங்கள் வந்து சிப்காட்டெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் சிப்காட்டு கொண்டு வந்தோம், வேலை வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொன்னார்.
அதற்கு அவர்களால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. டிவிக்கு இளம் அமைச்சர்கள் மற்றும் தமிழக முதல்வர் ஆகியோர்களின் பஞ்ச் ரிப்ளைஸ் அண்ட் கிண்டல் கேலி இவற்றுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல், நாங்கள் தான் அரசியல், எங்களுக்கு மட்டும்தான் அரசியல் தெரியும், நாங்கள் தான் ஆளப்பிறந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அலறிக்கொண்டிருக்கிறார்கள் பதில் சொல்ல முடியாமல். ஏற்கனவே இவர்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு சட்டசபையை விட்டு வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. அதற்கு பின்பு நாங்கள் இனி வெளிநடப்பு செய்ய மாட்டோம் என்று அறிவித்து விட்டார்கள். இப்போது இவர்கள் பண்ணுகிற கிண்டலுக்கும் கேலிக்கும் இவங்களுக்கு வெளிநடப்பும் பண்ண முடியாத நிலைமையில அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சும்மா சட்டசபை அதிருதில்ல, இதைத்தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதில் தெரியுது. படித்த அமைச்சர்கள் எப்படி தங்களுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துகிறார்கள் என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜூடியா நியூஸ் செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.